தோசை சப்பாத்திக்கு அட்டகாசமான குடமிளகாய் ஆனியன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடையில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயத்தை பெருசாக இது போல் நறுக்கி சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் 1 கப் அளவுக்கு குடமிளகாயும் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா பேஸ்ட்டாக சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கின பிறகு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஃப்ரெஷ்ஷான தயிர் புளிப்பு இல்லாமல் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் கொதி வந்த பிறகு வதக்கி வச்சுருக்க வெங்காயம் குடமிளகாய் சேர்த்து ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதி வரட்டும். கடைசியாக கொத்தமல்லியும் கஸ்தூரி மெத்தியும் தூவி இருக்குங்க. அட்டகாசமான கிரேவி ரெடி.